नमः परमशुद्धाय बुद्धाय सर्वसाक्षिणे गुरवे सर्वलोकानां नित्यमुक्ताय ते नमः। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निस्सरन्ति। शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा भगवत्पादपादाब्जपांसवः सन्तु सन्ततम्। अपारासारसंसारसागरोत्तारसेतवः अरुणाचलशिरोद्भूतसम्प्रदायप्रवर्तकम् करुणार्णवम् ईडे तं रमणाख्यमहं महः। श्रीवेङ्कटाभिधगुरुम् अरुणाद्रिवासम् अद्वैतबोधकरणे निपुणं महान्तम्। कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। श्रियाश्लिष्टो विष्णुः स्थिरचरगुरुर्वेदविषयो धियां साक्षी शुद्धो हरिरसुरहन्ताब्जनयनः। गदीशङ्खी चक्री विमलवनमाली स्थिररुचिः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। यतः सर्वं जातं वियदनिलमुख्यं जगदिदं स्थितौ निःशेषं योऽवति निजसुखांशेन मधुः। लये सर्वं स्वस्मिन् हरति कलया यस्तु स विभुः। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। असूनायं व्यादौ यमनियममुख्यैः सुकरणैः निरुध्येदं चित्तं हृदि विलयमानीय सकलम्। यमीड्यं पश्यन्ति प्रवरमतयो मायिनमसौ। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। पृथिव्यां तिष्ठन्यो यमयति महीं वेद न धरा। यमित्यादौ वेदो वदति जगताम् ईशममलम्। नियन्तारं ध्येयं मुनिसुरनृणां मोक्षदमसौ। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। महेन्द्रादिर्देवो जयति दितिजान्यस्य बलतो न कस्य स्वातन्त्र्यं क्वचिदपि कृतौ यत्कृतिं ऋते। बलारातेर्गर्वं परिहरति योऽसौ विजयिनः। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। विना यस्य ध्यानं व्रजति पशुतां सूकरमुखां। विना यस्य ज्ञानं जनिमृतिभयं याति जनता। विना यस्य स्मृत्या कृमिशतजनिं याति स विभुः। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। नरातङ्कोट्टङ्कः शरणशरणो भ्रान्तिहरणो घनश्यामो वामो व्रजशिशुवयस्यो अर्जुनसखः। स्वयंभूर्भूतानां जनक उचिताचारसुखदः। शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। यदा धर्मग्लानिर्भवति जगतां क्षोभकरणी
तदा लोकस्वामी प्रकटितवपुस्सेतुधृदजः सतां धाता स्वच्छो निगमगणगीतो व्रजपतिः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोक्षिविषयः। गोपिका जीवनस्मरणं गोविंद गो। सद्गुरुनाथ महाराज की जय। பிரபோத சுதாகரஹா அப்படின்னு ஆச்சாரியாருடைய ஒரு பிரகரண கிரந்தமாக தெரிய வரக்கூடிய இந்த கிரந்தத்தை வச்சுண்டு நம்ம அத்தியாத்ம சாதனைகள், நம்ம வாழ்க்கைக்கு என்ன லட்சியம், நம்ம யாரு, வைராக்கியாதி சாதனைகள், குருபசக்தி, குருபதேசத்தால் ஞானத்தை அடைஞ்சு வாழ்க்கையில் திருப்தி அடையிறது அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இது நம்ம வாழ்க்கை தான். முதல்ல நாள்லேயே ஆரம்பிக்கும் பொழுது 2 விஷயம் வச்சுட்டு நம்ம இந்த கிரந்தத்தை பார்த்துட்டு வந்தோம். ஒன்று என்னன்னா குறையில்லாத நிலை. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ இதை நாடின்னு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி குறையில்லாத இருக்கிறது, அந்த குறையில்லாத நிலையை நம்ம உள்ள ஏன் அந்த மாதிரி ஒரு வாண்ட், ஒரு ஆசை வருது, ஒரு இச்சை வருது அப்படின்னா இது நம்மளுடைய வாஸ்தவ ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான். குறைகள்லாம் நீக்கிண்டு குறையில்லாத இருக்க முடியுமா பார்க்கணும். ஆனால் சத்குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த குறையில்லாத நிலையை நமக்கு காட்டி கொடுக்குறார். இதுதான் சத்தியம், மீதி எதையும் ஒத்துக்காது என்றார். நான் மீதி எதையான ஒன்று ஒத்துட்டோம்னா இதை நம்ம இழந்துடுவோம். இப்படி குருபசக்தி பண்ணி அந்த குருபதேசத்தால் ஞானத்தை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த 3 நாள் பார்த்துட்டு வந்தோம். அப்படி சித்தம் ஸ்ரிதமாக இருந்து சுத்தமாக இருந்தால் அந்த குருபதேசம் நம்ம விஷயத்தில் பலிக்கும். அப்போ சித்த சுத்திக்கு என்ன சாதனை அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் தான் ஆச்சாரியால் மேற்கொண்டு இந்த பிரகரணத்திலேருந்து சொல்லிட்டு வர போகிறார். சித்த சுத்திக்கு ஒரு சாதனை ரூபமாக இருக்கிற ஒரு பக்தி, அப்புறம் காரணமில்லாத பக்தி. அதாவது ஒன்று ஸ்தூலமான பக்தி, இன்னொன்று சூக்ஷ்மமான பக்தி. சாதனை பண்ணி சித்தசுத்தியை அடையணும், ஞானத்தை அடையணும், குறையில்லாத நிலையை அடையணும், அதுக்குன்னு ஒரு பக்தி பண்ணுறோம். அப்புறம் அதை அடைஞ்ச பிறகு காரணமே இல்லாத ஒரு அன்பு. இப்படின்னு ஸ்தூலா பக்தி, சூக்ஷ்மா பக்தி அப்படின்னுட்டு பக்தி 2 விதமாகிறது. அதில் சாதனா பக்தியை சொல்லிட்டு வர்றார் ஆச்சாரியால். பாகவதத்திலையும் சித்தசுத்திக்கு பகவத் பக்தியை முக்கியமாக சொல்கிறா. யர் ஹ்யப்ஜனாப சரணை ஷணயோரு பக்தியா சேதோமலானி விதமேத் குணகர்மஜானி தஸ்மின் விஷுத்த உபலப்யத ஆத்மதத்வம் சாக்ஷாத் யதாமலத்ருஷோ சவித்ரு பிரகாஷः. அப்ஜநாப சரணைஷணையா உரு பக்தியா, பத்மநாபன் பகவானுடைய சரணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஈஷணா, ஒரு அனுராகம்,
ஒரு அட்டாச்மெண்ட். அதனால் ஏற்படக்கூடிய பக்தியினால் சித்தத்தில் இருக்கிற மாசு அழுக்கு எல்லாம் போகிறதாம். விதமேத் குணகர்மஜானி, முக்குணங்களாலேயும் அதனால் அதோட எஃபெக்டாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் இதனாலேயும் உள்ளே சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அழுக்கு அது நமக்கே சில வாட்டி தெரியாது. ஆழமாக ஹிருதயத்தில் தியானம் பண்ணும் பொழுதோ இல்லாட்டா நாம ஜபிக்கும் பொழுதோ தான் எல்லாம் வெளியில் வருது, குப்பையெல்லாம். அது எல்லாமே அந்த ஹிருதயத்தில் பகவத் பாவம் வரணும். அதனால தான் அதெல்லாம் நீக்கப்படும். அது பகவானே நீக்கிறார் அப்படிங்கிறது பாகவத். ஏன்னா நம்மளுடைய ஸ்வயம் சாதனைகளால் கம்ப்ளீட்டாக அதை நீக்க முடியாது. அது பகவானை உள்ள ஸ்வாகத்தம் பண்ணுறவளோதான். ஸ்வாகத்தம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. வா கிருஷ்ணா, உன்னை சரணமடைகிறேன், நீ ஸ்வாகத்தம், நீ வா, ஹிருதயத்தில் வா. அப்படி இருந்தால் சேத்தோமலானி விதமேத் குணகர்மஜானி தஸ்மின் விசுத்தே, அந்த சித்தம் அந்த பகவத் பாவத்தை கொண்டு சுத்தமாயிடுத்தன்னா உபலபியத ஆத்ம தத்துவம், ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. சாட்சாத் யதாமலதிருஷோ சவித்ரு பிரகாஷா. சூரியன் நித்தியம் பிரகாசிச்சுன்னு தான் இருக்கார். ஆனால் கண்ணில் ஏதோ ஒன்று பொறையோ இல்லாட்டோ அழுக்கோ இருந்தது அப்படின்னா அந்த வெளிச்சம் இவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்போ நம்ம சூரியனை எங்கேயான புதுசாக உண்டு பண்ணணுமா? இந்த கண்ணில் இருக்கிற மாசை நீக்கினா, அந்த அழுக்கை நீக்கினா போகிறோம் இல்லையா? அதுபோல் யதா அமலதிருஷோஹோ சவித்ரு பிரகாஷா, எப்படி கண்ணில் இருக்கிற அழுக்கு நீங்கிடுத்தனா சூரியனோட வெளிச்சம் தெரியறதோ, அதுபோல் சித்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு பகவத் பக்தியினால், பகவத் பிரேமையினால் அது நீங்கிடுத்த. அப்படின்னா பகவத் தத்துவம் என்னன்றது ஹிருதயத்தில் தானாக பிரகாசிக்கிறது. பல இடத்துல பாகவதத்தில் இதை சொல்கிறார் பகவான். உத்தவருக்கு உபதேசம் பண்ணும் பொழுதும் சொல்கிறார், யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத் புண்ணியகாதா ஸ்ரவணாபிதானைஹி ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம் சாக்ஷா சக்ஷுர் யதைவ அஞ்சன சம்பிரயுக்தம். எவ்வளோ சித்தம் பரிமிருஜ்யத்தை நல்ல க்ளீன் பண்ணப்படுறது, சுத்தமாக்கப்படுறது. எப்படி? மத் புண்ணிய காதா ஸ்ரவணாபிதானை, பகவானோட பவித்திரமான சரித்திரங்கள், அவரோட கதாமிருத்தம். தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்திதே பூரிதா ஜனாக அப்படின்னு பல ரூபத்தில் அந்த பக்தி இருக்கு. பூஜாதிஷோ அனுராகா, பகவத் கதைகளில் கேட்கறதுல ஒரு இச்சை அடங்கி போகிறது வாழ்க்கையில். ஏன்னா பிரேமை பக்தியோட ஸ்வபாவமே என்னன்னா அடக்கம்தான். அந்த லட்சணங்கள்லாம் இதில் சொல்லிட்டு வர்றார். அப்போ யதா யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத் புண்ணிய காதா ஸ்ரவணாபிதானை, பகவானுடைய பவித்திரமான காதா, அந்த கதைகளை, அவனோட சரித்திரங்கள், அதில் அவனுடைய உபதேசங்கள் இருக்குது, இந்த ஆத்ம வித்யை இருக்குது, பலவிதமான சாதனா வழிகள் இருக்குது. மகாபுருஷாவோட அவளோட தரிசனம் நமக்கு அதில் கிடைக்கிறது. அதில் வைராக்கியம், விவேகம், பொறுமை, தியாகம், அமானித்வாதி உயர்ந்த குணங்கள் இருக்கு. ஸோ முழுக்க இந்த அத்தியாத்ம பரம்பரையே இதில் இருக்கு அந்த கிரந்தங்களில். அதை சிரவணம் பண்ணிட்டே இருக்க ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம். இந்த ஹிருதய சித்தத்தில் இருக்கிற மாசு நீங்கி எடுத்தனா எவ்வளோ அது நீங்கிறதோ அவ்வளோ ஹிருதயத்தில் அந்த ஸ்வரூபம் விளங்குறதாம். அதாவது தெரியாத வஸ்துக்கள் கூட சில வாட்டி கண்ணில் மையிட்டுண்டா தெரியோன்றது போல
இந்த ஆத்மஸ்வரூபம் பகவத் கதையாகிற, பகவத் பிரேமையாகிற, சாது சங்கமாகிற ஏதோ ஒரு அத்தியாத்ம சாதனையை வச்சுட்டு வாழ்க்கையில் வாழறதே ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கை. அது கிடைச்சதுன்னா அதுவே போகிறோம். அது ஒன்று இருந்தால் போகிறோம், சித்தமலம் நீங்கிடும். ஹிருதயத்தில் அந்த பகவத் அனுபவம் எது இருக்கோ அது தெரிய வருது. அதான் இங்கே ஆச்சாரியார் சொல்கிற, சித்தே சத்வோத்பத்தௌ தட்டிதிவ போதோதயோ பவதி தர்ஹ்யேவ ஸ்திர ஸ்யாத் எதி சித்தம் சுத்திமுபயாதி. சித்தத்தில் வந்து சத்வோத்பத்தம், சத்வம் யத் பிரம்ம தர்சனம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அந்த சத்வகுணத்தை, உயர்ந்த அந்த சாத்விக குணத்தை நிறுத்த வைக்கிறதுக்கு தான் எல்லா யோக சாதனைகள் எல்லாமே. சத்வோத்பத்தௌ சித்தே தட்டி, அது வந்துடுத்தன்னா தட்டிதிவ போதோதயோ பவதி. அண்ணா சொல்லுவாளே, நல்ல வெளிச்சத்தில் கூட காணாத ஒரு வஸ்து நல்ல அமாவாசையில் இடி இடித்து ஒரு ஒளி வந்ததுன்னா அதில் தெரிஞ்சுப்பான்றது போல இந்த சத்வோத்பத்தி வந்துடுத்தன்னா சித்தத்தில் தட்டிதிவ போதோதயா பவதி. அப்போ அந்த கிடைச்ச போதம் அப்போ தான் ஸ்திரமாக இவன் உள்ள நிற்கும். அதனால அதுக்கு முன்னாடி இந்த யோகம் ரொம்ப முக்கியம், இந்த பாத்திரம் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு சித்த சுத்தியை பழகணும் வாழ்க்கையில். சுத்தியதி ஹினாந்தராத்மா கிருஷ்ணபதாம் போஜ பக்தி மிருதே வசனமிவ க்ஷாரோதைஹி பக்தியா பிரக்ஷால்யதே சேதா. அந்த உள்ள இருக்கிற சித்தம் இருக்கே, அந்த சித்தம் பகவத் பக்தியினால தான் பரிபூர்ணமாக சுத்தி அடையும். ஏன்னா பகவானுடைய அந்த பக்தி விசேஷங்களை பல ரூபங்களில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் கதாசிரவணத்தை ஒன்று பார்த்தோம். பாகவதம் சொல்லுறது, ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹ ஹிருத்யந்தஸ்தோ ஹி அபத்ராணி விதுனோதி சுஹ்ருத்சதாம். ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹ, பகவானுடைய அந்த கதைகளை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், பக்தி வந்துடும். அவன் இருந்து ஸ்ரவணம் பண்ணணும். அப்படி புண்ணியஸ்ரவண கீர்த்தனா இருக்கக்கூடிய அவனுடைய கதைகளை ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்க உள்ள ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி, அந்தஸ்தா உள்ள எத்தனையோ ஜன்மாக்களை சேர்த்து வச்சுட்ட குப்பை இருக்க, அதெல்லாம் அவன் உள்ள வந்து சுத்தம் பண்ணி விடுறான். உள்ள விதுனோதி, அவன் சாதுக்களுக்கு சுஹ்ருத் சதாம் நஷ்டப்ராகேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்போ அந்த அபத்ரங்கள்லாம் அமங்கலங்கள்லாம் ஹிருதயத்தில் விட்டு போயிடுது. அப்படின்னா பகவான்கிட்ட ஸ்திரமான பக்தி வந்துடுறது. அதாவது ஒரு 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 மூடாலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வர பக்தி என்றது இல்லாதபடி அந்த பாவம் அவனில் நிஷ்டையாடுறது. பக்திர் பவதி நைஷ்டிகி. அப்போ என்ன ஆகுது, ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயச்சயே சேத ஏதைர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. அப்பதான் சத்வோத்பத்தி. அந்த பக்தி ஹிருதயத்தில் வந்துட ரஜஸ் தமஸ் அந்த குணங்களுடைய பலங்களாக இருக்கக்கூடிய காமலோபாதிகள் எதுவுமே இவனோட சித்தத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, அதை அட்டாக் பண்ணுறதில்லை. சேதையேதைர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. இப்போ அந்த சத்வம், அந்த பிரசன்னதா வருது அவனுக்கு. தானே இப்படி உட்காந்துட்டு ஒரு ஜபம் பண்ணியிருந்தா யாரும் வெளியில் வேண்டாம், இவனுடைய சித்தமே இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. ஒரு பகவத் ரூபத்தில் தியானத்தில் ஈடுபடுறது, நேற்று கண்ணா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அது பலிச்சாலே பெரிய விஷயம். கொஞ்ச நேரமா ஸ்திதம் சத்வே பிரசீததி. ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகதா
பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. இப்படி அந்த சத்தோத்பத்தி வந்து கொடுத்தனா மனசு பிரசன்னம் ஆயிடுறது. பக்தி யோகத்தால் மனசு பிரசன்னமாகும் பொழுது பகவத் தத்துவ விஜானம், அந்த தத்துவ ஜானம் வந்து சுத்த சத்துவம் யாருக்கு வந்து கொடுத்தோ அவனுக்கு ஏற்படுறது. அப்போ அந்த குரு உபதேசம் இவன் விஷயத்தில் பலிக்கிறது. அவனுக்கு புத்தியில் ஒரு அறிவா மட்டும் இல்லை, அந்த ஹிருதயத்திலேயே அந்த சத்தியத்தை இவன் பார்க்குறான். ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. இந்த தத்துவஜானம் வந்ததுன்னு எப்படி தெரியுது? பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டயேவ ஆத்மனி ஈஸ்வரே. இந்த ஆத்மாவிலேயே ஈஸ்வரனை பார்க்குறான். ஈஸ்வரன் வேறு ஆத்மா வேறுன்ற பேதம் போயிடுறது. ஆத்மாவே வந்து சச்சித் கனஸ்வரூபமாக இருக்கு. அதுவே அனந்த கல்யாண குணங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கு. அதுலேருந்து தானே பிரியம் வருது, தியாகமெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு அன்பு எங்கேருந்து வருது? இப்போ எல்லா டிவைன் குவாலிட்டிஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ எல்லாமே இந்த சச்சிதானந்த ஸ்வரூபானந்த ஆத்மாவில் தான் இருக்கு. திருஷ்டயேவ ஆத்மனி ஈஸ்வரே. அந்த ஆத்ம சைத்தன்யம் தானே ஒரு திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு வருது. அது ஒரு பிராகிருத்தமான ரூபம் இல்லையே, பகவத் ரூபம் நம்ம சொல்றது. சத்வம் எத்தத் பராபியாம் அபரிகலனதா நிர்மலம் தேன தாவத் பூதைஹி பூதேந்திரியைஹி தே வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்கியம் அப்படின்றார். அந்த ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வர ரூபத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார் பட்டத்திரி, தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுகச்சித் கர்ப்ப நிர்பாச ரூபம் அப்படின்றார். இந்த சித்கர்ப்பம் ஒரு அழகான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வருது. தஸ்மின் தன்யா ரமந்தி. பக்தியிலே சாதனா பக்தின்னு ஒன்று சொன்னேன். இன்னொன்று சூக்ஷ்ம பக்தி, அது ஞானியில தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த ரூபங்கள்லாம், இந்த திவ்ய ரூபங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ஞானிகளுடைய அவ தரிசனத்தில் வந்தது தான். அதெல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோன்னா அவள் அந்த அதில் என்ன சொல்கிறது, அந்த தத்துவத்தில் அதுவாக தானே அவள் இருக்கா. அது இருக்கும்பொழுது அந்த ஹிருதயத்துலேருந்து அது பேரிட்டுன்னு வருது. பொதுவாக எனக்கு தோணும், பெரிய பெரிய சாஸ்திர கிரந்தங்கள், இப்போ ஆச்சாரியர் விஷயத்துலேயே எனக்கு தோணும், சாஸ்திர கிரந்தங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் பாஷ்யம் ரச்சனை பண்ணியிருக்கார். அதோடைய கௌரவத்தை வச்சுட்டு அதோட காம்பீரியம் எல்லாம் சொல்லி வந்திருக்கார் ஆச்சாரியர். ஆனால் ஆச்சாரியோட அதோடைய பொதுவாக ஞானியோடைய காம்பீரியத்து முன்னாடி அவருடைய ரசிக்கத்தை, அவரோட அந்த பக்தி நமக்கு தெரியாது போயிடும். அண்ணாவுடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதில் பொதுவாக அந்த ஆனந்த மகரந்தம் எசன்ஸ் அது. அதில் பார்க்கும்பொழுது அந்த ஹிருதயம், ஏன்னா பொதுவாக சாஸ்திர கிரந்தங்கள் வரும்பொழுது கொஞ்சம் புத்தி மனசெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அந்த ஹிருதயத்தில் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் வரும்பொழுது அந்த ஸ்துதி எங்கேருந்து வருது, எந்த சென்டர்லேருந்து வருது? அதில் ஏதோ ஒரு மீதியெல்லாம் படிச்சுக்கும் பொழுது கொஞ்சம் புத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னோட ஹிருதயம்தான் தேவை. சம்பூர்ணமாத்மானம் ஆகாசகல்பம் சம்பத்ய நித்யம் பரமே சமாதவ் கதா வசிஷ்யேத்யதுனா பணத்வம் ஸ்ருத்யம்பசா பூர்ண ஜகத் பிரசித்தே. அது படிக்கும் பொழுதே சித்தம் சமாஹிதமாயிடுறது. அதே மாதிரி ஒரு ஸ்தோத்திரங்கள் அன்னைக்கு மாமி சொல்லிது, எனக்கு இன்னும் அப்படியே அது அச்சிட்டு ஹிருதயத்திலேருந்து இதாகாத இருந்துகிட்டே இருக்கு. அது ஏதோ அது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாவாகி சங்கர ஜெயந்திக்கு ஆத்ம தீர்த்தம் சொல்லிட்டு பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது நிக்காயால், கொஞ்ச நாள் குழந்தைகளோட இல்லாமல். அப்போது அதில் ஏதோ ஒரு நாள் ரொம்ப அதில் மக்னமாகி அந்த ஆச்சாரிய சரித்திரத்தை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு மகாபுருஷரை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்குமா, அந்த தரிசனம் கிடைக்குமா?
பார்க்குற பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு இருக்குது அப்படின்னு ஏதோ இதில் சொன்னேன். அப்போது அன்றைக்கி இங்கே எல்லோரும் எல்லாரும் அந்த சந்நிதிக்கு சேர்ந்ததுனால இதை சொல்லுறேன். நான் சத்சங்கெல்லாம் முடிஞ்சுவிட்டு அப்புறம் வந்தேன். மாமி இருந்தா, அவள் எல்லாரும் இருந்தா, ரொம்ப அனுபவிச்சு இப்போ அழுது அவ்வளோ பக்தியாக அதை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது வந்துட்டு அவள் கிட்டக்கு வந்து சொன்னால், இந்த ஆத்ம தீர்த்தம் நான் படிக்கும் பொழுது அன்றைக்கி அந்த ஹே பத்ரிகேஷ கருணாமய தீனபந்தோ இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்பொழுது மாமி சொன்னால், நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து அந்த மாமி சொல்லிது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அந்த மாமி சொன்ன பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. என்ன சொன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எனக்கு அந்த ஆத்ம தீர்த்தம் படித்து இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆச்சாரியால் பார்க்கணும்னு சொல்லுறீங்களே, எனக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் படித்து அந்த பத்ரியில் எப்படி போகிறது ஆச்சாரியால் போகிறேன்னு சொல்லப்போ எனக்கு அண்ணா தான் ஞாபகம் வருவான். அந்த மாதிரி ஒரு நமக்கு கூட அது தோணலையே அப்படின்னு ரொம்ப ஹிருதயத்தில் இதாகிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஹிருதயத்தோடு அது வரும்பொழுது அந்த ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள், ஏன்னா ஞானிகள் அதை ரசிக்கத்தான்றது ஒரு ரொம்ப சட்டிலான விஷயம். சாதனைன்றது ஒன்று, ராசிக்கோன்றது ஒன்று. ரசிக்கிறதுக்கு ஒன்றும் ஹேத்துவே இருக்காது, காரணமே இருக்காது. பொதுவாக அந்த ரசிக்கிறதுன்றது ஞானிகளில் தான் பார்க்க முடியும். அதனால தான் அந்த ரசிக்கிறதுலேருந்து தான் இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த ரூபங்கள் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இல்லாட்டா இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? நம்ம ஹிருதயத்தில் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா எப்படி ஞானம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஹிருதயத்தில் ஏதாவது பிளாக் இருந்தால் ரசிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ரசிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? அந்த பிளாக்கு தான் கஷ்டம். அதில் என்ன வேற என்ன இருக்குது? ஒரு திவ்ய மங்கள ரூபத்தை பார்த்து ரசித்து அனுபவிக்கிறதுல என்ன இருக்குது? கோயில் போனால் பகவான்கிட்ட ஏதோ கேட்டுட்டு வர வேண்டிய எப்படி இருக்காங்க கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்து ரசிக்கிறதுன்றது ஒரு கண்ணு. அதுவும் ரொம்ப துர்லபந்தான். மகான்கள் சாதுக்கள் அதை ரசிச்சிருக்கா. இந்த ராசிக்கோன்றது இப்போ ஊத்துக்காடு சுப்பையர் கிருத்திகள்லாம் பார்த்துட்டு வந்தோம். முழுக்க அவள் அந்த பூர்ண நிஷ்டையிலேருந்து பகவானை ரசிச்சிருக்கிறதா இந்த கீர்த்தனைகள் கிருத்திகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அது சும்மா கிருஷ்ணனுடைய ஒரு கண்ணு, அந்த கட்டாட்சத்தை அவர் அது மேலே ஒரு பாட்டு அதை ரசித்து அவர் எழுதுறது. அந்த ரசிக்கத்தை ரசிக்காக பூவி பாவுக்காகனு சொன்னாள். சுகாச்சாரியாலே எவ்வளோ ரசித்து சொல்கிறது இல்லையா? அதான் பார்த்த ரெண்டு விஷயம். ஒன்று குறையில்லாத நிலை, இன்னொன்று காரணமில்லாத அன்பு. இது ரெண்டுமே ஒன்று தான். குறையில்லாத நிலை, காரணமே இல்லாத ஒரு அன்பு, ஒரு பிரியம், அது ஞானியில தான் பார்க்க முடியும். அப்போ அந்த பகவானை ரசிக்கும் பொழுது, அவ ரசித்து அந்த ஞானிகள் கொடுக்கும் பொழுது, அந்த கீர்த்தனையில அந்த ஸ்லோகத்தில் நம்ம ஈஸ்வரனை தரிசிக்கிறோம். அதனால தான் அது நம்ம ஹிருதயத்தில் அப்படி போய் தொடருது. அவர் கிருஷ்ணர் வந்து போனார், இந்த கிருஷ்ணரோட கண்ணை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார். பார்வையொன்றே போதுமே, கள்ள பார்வையொன்றே போதுமே, சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன பார்வையொன்றே போதுமே. சொல்லுது அந்த கண்ணோட ஒரு பார்த்தா தானே இதை சொல்ல முடியும், சும்மா சொல்ல முடியுமா சொல்றேன் ஐயா. அவர் சொல்கிற அந்த போகிற போக்கில் ஒரு பார்வை போட்டுட்டு போகிறான். இந்த மகான்கள் கிட்ட பார்க்கலாம், அவள் போகிற போக்கில் ஏதோ ஒரு வாட்டி கொஞ்சம் மந்தாசம் பண்ணுவா, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை ஒரு மாதிரி பார்ப்பா. அதெல்லாம் நமக்கு அந்த ஒரு கொஞ்சம் மொமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ரசிக்கிறதுன்றது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வளோ சட்டிலாக நம்ம இருந்தால் தான், அந்த சத்துவோத்பத்தி இருந்தால் தான் இதெல்லாம் கூட நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்படி அவள் பார்த்துட்டு போனது எல்லாம் நம்ம உள்ள அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் கூட நமக்கு மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த போகிற போக்கில் ஒரு பார்வை போட்டுட்டு ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு போகிறது. அப்போ அவர் சொல்கிறார், நான் அதை என்ன சொல்லுவேன், அந்த பார்வை ஒன்றே போருமே என்றார்.
சங்க பதுமநிதி இரண்டும். பொதுவாக அந்த குபேரன் பக்கத்தில் சங்கநிதி பத்மநிதின்னு வச்சிருப்பா. அது எல்லாத்துக்கும் வலிய தந்த நீ ஃப்ரீயாக கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த கள்ள பார்வை ஒன்றே போதுமே. கார்முகில் போல் வண்ண கதிரன மதி என்ன கருவிழி கடலினை சற்றே திறந்து கருணை மழை பொழியும் அந்த பார்வையொன்றே போதுமே. இந்த கார்முகில் போல இருக்கா அவனுடைய அந்த திவ்ய திருமேனி. பொதுவாக எல்லாம் அகண்டமாக இருக்கிறது நீளமாக தெரியும். கிருஷ்ணனும் அந்த நீலவர்ணன், கார்முகில் போல் வண்ண. ஒரு கண் கதிர் போல இருக்கா, இன்னொன்று கண் மதி போல இருக்கான், சூரிய சந்திரன் போல. அப்படி போகிற போக்கில் வர வழியில் போயிட்டே இருக்கானா, இப்படி திரும்பி பிரியமாக அப்படி ஒரு பார்வை போட்டுட்டு போகிறானா. ஒரு சொல்கிறார், அதுக்கு ஏதாவது வேல்யூ கட்ட முடியுமா? அந்த ஒரு பார்வை கிடைச்சிது, அது கிடைச்சவாளுக்கு தான் அது தெரியும். அவள் தான் ரசித்து அனுபவித்து சொல்கிறான். அவர் சொல்கிறார், அது போகிற போக்கில் ஹிருதயத்தோடு ஒரு பார்வை பார்த்தானா, கருவிழி கடலினை சற்றே திறந்து. அது உள்ள அந்த கருணை கடல் அப்படின்னு சொல்கிறோமே, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கானா இந்த ஹிருதயத்துலேருந்து. அதை அப்படி எடுத்துன்னு வந்து இந்த கண்ணாகிற அந்த டேமை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படி போகிற போக்கில் போட்டுட்டு போனால், சற்றே திறந்து கருணை மழை பொழியும் அந்த பார்வை ஒன்றே போதுமே. இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கு இப்போ எல்லாம் உட்காந்து இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தா நம்மளால இதை ரசிக்கவே முடியாது. அப்போது ரசிக்கிறதுன்றது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறார். ஒரு அவாவா அந்தந்த பாவத்தில் ஒரு கிருஷ்ணனை ஒரு குழந்தையா நினைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த பாவங்கள்லாம் வரும். சிவபாவத்தில் இருக்கிறவா அந்த கௌரி தேகார்த்தமாத்யம் சுமசரதஹனம் சுந்தரம் பாலநேத்திரம் வாமே ஸ்கந்தம் ததா ஸ்ரீ கரிவரவதனம் தக்ஷிணே தாரயந்தம். இந்த ஒரு ஃபேஸையும் கொஞ்சம் அனுபவிக்கலாம். சித்தாதீஷம் கபீரம் கவிகுல ரமணம் நித்யம் ஆத்மஸ்தமீஷம் வந்தே சர்வஜ்ஞமேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரெடியாக இருந்தால் சிவ தரிசனம் வந்து. ராத்திரௌ மந்த நிஷாகரேந்திர கலயா வேதாந்த வாக்கியான் முதா. இப்போவே நமக்கு உள்ள இதெல்லாம் இல்லை, ஒரு சந்நிதி கிடச்சி அந்த லாக்கெல்லாம் இல்லைன்னா இது ஸ்லோகம் சொல்லும் பொழுதே ஹிருதயத்தில் அந்த அந்த தரிசனம் கிடைச்சிடும், அந்த பாவம் வந்துடும். அது அந்த பரசிவனை அவர் வந்து இந்த சாந்தி மௌனம் ஞானம், அதே அம்பாள் கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பிரியம், அது ஒரு பாவம். இது கிருஷ்ணருடைய பாலலீலைகள், பாலகிருஷ்ணனாக அப்படி அனுபவிச்சிருக்க. இவர் சொல்கிற அந்த அந்த கருணை விழியை திறந்து ஒரு பார்வை போட்டுட்டு போகிறானே, அது ஒன்று போதும். கண்ணு பார்வையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுடுவானா, பேசுறதெல்லாம் வேண்டான்றார். ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் சொல்றார். அன்னைய சோதை அருகினிலே சென்று இவன் வெண்ணை திருடி உண்ட விந்தை சொல்ல போனால். ஒரு கோபி வரா, உன் புள்ள பாரடி வந்து என்ன பண்ணியிருக்கான், காத்துல என்ன பண்ணியிருக்கான். இல்லையா, இதெல்லாம் பக்தர் அனுபவிக்கிறதுக்கு தானே அந்த லீலா வபுகு. அந்த அவதார ரகசியங்களே யார் தெரிஞ்சுக்கிறான்னா, நளகூபர மணிகிரிவாள் சொன்னா, யஸ்யாவதாரா ஞாயந்தே ஷரீரேஷு அஷரீரிணா. எல்லாருக்கும் தெரிஞ்சு விடாது, ஞானிகள் தான் தெரிஞ்சுக்கிறா. அந்த அந்த அவதார ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறா. அப்போ
பகவான் இப்படி வந்து அந்த அன்னையேஷ் இப்போ இந்த பாடல் உள்ள நீங்கள் கிருஷ்ணரோட அந்த பார்வையை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கோபி வந்து சொல்லறா. இதில் என்ன இதில் சும்மா ரசிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் அருகினிலே சென்று இவன் வெண்ணெய் திருடி உண்ட விந்தை சொல்ல போனால், இவன் வெண்ணெய் திருடினான் அப்படின்னு சொல்ல ஒரு கோபி வரலாம். அந்த சமயமாக பார்த்து சாதாரணமாக எல்லா குழந்தைகளும் பண்ணுற பாவம் தான். நமக்கு எல்லா இடத்துலையும் அந்த கிருஷ்ண தியானம் வரத்துக்கு தானே பகவான் இதெல்லாம் பண்ணினார். அன்னையின் பின்னே சென்று, அம்மா முன்னாடி போனால் வேலை நடக்காது, ரெண்டுமே நடக்கணும். அன்னையின் பின்னே சென்று அணைந்து கொண்டே நின்று, இந்த குட்டி பாப்பா குட்டி பாலகிருஷ்ணர் உள்ள அவன் வர சமயமாக பார்த்து அம்மா பின்னாடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சிண்டு, அம்மாவுக்கு ஒரு ஆக்கலாத ஆனந்தம். சொல்லாதே எப்படி எட்டி பார்த்துண்டு அது உள்ள அவனை பார்க்கணும் என்று கண்ணால் சொல்லிடும் அந்த கள்ள பார்வை ஒன்று போதுமே. எனக்கு சாதாரணமாக அதனால தான் எனக்கு இந்த பாவம் இருக்கிறதுனால குழந்தைகளோட கலந்து பழகி தான் வந்திருக்கேன். நான் அவளோட கலந்துக்கும் பொழுது இதே பாடல்களை பாடி இந்த சில ஸ்தோத்திரங்கள்லாம் நிக்காய பார்க்கும்பொழுது இவாளோட இருக்கிற பாவங்கள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. சரியா ஏகாந்தமாக அவளோட உட்காந்துருந்தா அதுவே போகிறோம். இப்போ அந்த அம்மா பின்னாடி போய் நின்று அம்மாவையும் அணைச்சிண்டு அவளை பார்த்து அந்த அது அவர் பார்த்துருக்க. அதான் அந்த ரசிகதான்றது. இது வேற ஒன்று இல்லை, சும்மா ஒரு ஆனந்தம். ரசிக்கிறது என்னென்னத்தையோ நம்ம பார்த்து என்னத்தையோ இது பண்ணுறதுக்கு இந்த பகவானோட இந்த லீலா ஒப்புவை அவரோட அவதார லீலைகளை ரசித்து கழித்து ஆனந்தமாக இருக்கலாம். ஒருவா செலவா என்ன கஷ்டம். இப்படி இருந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆச்சாரிய சொல்கிறார், கிருஷ்ண பதாம்போஜ பக்தி பிருத்தே சேதா பிரக்ஷால்யத்தே. சித்தம் வந்து சுத்தமாகிறது. யத்வத் சமலாதர்ஷே சுச்சிரம் பஸ்மாதினா சுத்தே பிரதிபலதி வக்திரமுச்சைஹி சுத்தே சித்தே ததா ஞானம். எப்படி அழுக்கு இருக்கிற கண்ணாடியை நல்ல நம்ம தொடச்சி விட்டோம், அது கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக இருக்குன்னா நல்ல பஸ்மத்தால் அதை போட்டு தொடச்சா எப்படி நல்ல பிரதிபலிக்குமோ முகம், அதுபோல் பகவத் பிரேமையினால் நிறைஞ்சிருக்கக்கூடிய சித்தத்தில் வந்து இந்த ஞானம் பிரதிபலிக்கிறது. ஜானந்து தத்ர பீஜம் ஹரிபக்தியா ஞானினோ ஏ ஸ்யு மூர்த்தம் செய்வ அமூர்த்தம் துவே ஏவ பிரம்மணः ரூபே. ஒன்று சாதகானுகிரகத்துக்கோஸ்கரம் பகவான் வந்து ஒரு திவ்ய மங்கள ரூபத்தை எடுத்துட்டு வர்றார். இன்னொன்று அவனுடைய ஹிருதயத்தில் அவனுடைய ஆத்மாவாகவே பகவான் பிரகாசிக்கிறார். அது தேகாபிமானத்தில் ரொம்ப தேகாபிமானம் கொண்டவாளுக்கு அந்த அவ்வியக்தமாக, அது அவ்வியக்தம் இல்லை, அது சம பகவான்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி வாக்குகள் கேட்கும் பொழுது அண்ணா கிட்ட வந்துட்டு அது நமக்கு, அதனால் சில ஸ்லோகங்கள் நாராயணிமெல்லாம் இப்போ படிக்கும் பொழுது அது உள்ளே போக மாட்டேங்கிறது. அப்போல்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அவன் கரெக்டு தான். ஒரு சொல்ல கண்ணெதிர்க்க குருவாயூரப்பன் காண்ற இது அவ்வியக்தம், இதை தியானம் எல்லாம் பண்ணெல்லாம் கஷ்டம். இப்போ இந்த சந்நிதியெல்லாம் கிடச்சிவிட்டு அதையும் ஆயாச்சு அங்கே. அதனால் அங்கே வந்து இப்படி ஏன் அப்படி சொல்கிறேன், அவருக்கு பகவான் கிடைக்கல போல இருக்கு நான் நினச்சேன். அப்படிலாம் அவர் கிடைக்கல, கிடச்சிருந்தாப்பா அப்படி தோணிருக்காது. இன்னொன்று அவர் அந்த பிரேமையில் அது ஒரு பாவம் வச்சுக்கலாம். அப்போது ஒன்று சச்சித் வஸ்துவாக இருந்துகிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து அதுவே ஒரு திவ்யமங்கள ரூபத்தை எடுத்துன்னு வந்து நம்மளை ஹிருதயத்தில் அணைக்க வைக்கிறது. அப்போது இது ரெண்டுமே இருக்குது. ஸ்தூலா சூக்ஷ்மா சேதி துவேதா ஹரிபக்தி ருத்திஷ்டா பிராரம்பே ஸ்தூலா சியாத் சூக்ஷ்மா தஸ்யா சகாஷாச்ச. அந்த ஹரிபக்தி முதல்ல ஸ்தூலமாக தென்படுறது, அப்புறம் அது சூக்ஷ்மமாக ஆயிடுறது. இந்த ஸ்தூலா பக்தியை வர்ணிச்சுன்னு வரா. இதுவே ஒரு ரொம்ப வாஸ்டான ஒரு விஷயம், சப்ஜெக்ட் தான். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்.
ஸ்வாஸ்ரம தர்மாச்சரணம் கிருஷ்ண பிரதிமார்ச்சனோத்சவோ நித்யம் விவிதோபசாரகரணைः ஹரிதாசைः சங்கம சஸ்வத். தனக்கு தான் என்ன ஆசிரமத்தில், வர்ணாசிரமம், ஆச்சாரியாலும் அந்த டிசிப்ளினில் தான் இருப்பார். ஸோ அதனால் அந்த ஆசிரம தர்மம் என்னையோ அதை யதாசக்தியை நம்ம பாலனை பண்ணிட்டு வருது. அப்புறம் கிருஷ்ண பிரதிமார்ச்சனோத்சவோ நித்தியம். சிவானந்த லஹரியில் எப்படி அந்த சிவபக்தி சிவபாவங்கள், சௌந்தர்ய லஹரியில் எப்படி அம்பாளுடைய அந்த தியானம் எல்லாம் சொல்லியிருக்காளோ அதுபோல் இங்கே அந்த கிருஷ்ண பாவம், கிருஷ்ண தியானம், கிருஷ்ண உபாசனா விதிகள் எல்லாம் இங்கே ஆச்சாரியா சொல்லிட்டு வர்றார். கிருஷ்ண பிரதிமார்ச்சனோத்சவோ நித்தியம். அது அந்த மாதிரி ஒரு உபாசனா பாவம் யார் உள்ளே இருக்கோ அவளுக்கு இதெல்லாம் அனுகூலமாக இருக்கு. இந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து அந்த பகவானை பிரதிமார்ச்சனோத்சவஹான்றார். பக்தனுக்கு அப்படி தானே, கார்த்தாலேருந்து ராத்திரி முட்டம், கார்த்தால சுப்பிரபாத்தத்துலேருந்து ஆரம்பித்து ராத்திரி டோலோத்சவ பரியந்தம் பகவான்கிட்டயே சுற்றி சுற்றி இருந்து முதல்ல பழகணும். லோகத்திலேயே பழகியிருக்கோம் இல்லையா? இப்போ லோகத்தை விடுறதுக்கு தான் இந்த திவ்ய ரூபம், பகவானுடைய திவ்ய கதைகள். அப்போது அந்த ஒரு திவ்ய மூர்த்தத்தில் ஒரு சித்தம், ஒரு ஆகர்ஷணம் படுறது, ஒரு ஈடுபடுறது அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப அழகான நிலை. அது பார்க்குறதே ஒரு பகவத் பாவம், ஒரு பகவத் பிரேம. அப்போ கார்த்தால எழுந்துட்டு ஸ்நானமெல்லாம் பண்ணி நம்ம அனுஷ்டானங்கள்லாம் முடித்து கார்த்தால பகவானுக்கு சுப்பிரபாத சேவை பண்ணுறோம். அதுக்கு தானே இந்த ரூபங்கள்லாம், இந்த வழிகள்லாம் இல்லையா? அப்போ பகவானோட சுப்பிரபாதங்கள் எத்தனையோ பேர் பாடி வச்சுருக்கேன். அதே இந்த குருவாயூர்ப்பனோட சுப்பிரபாதம் தினம்னு சொல்லுவேன். அதில் சொல்லுறார், உனக்கு நீ வாஸ்தவத்தில் சுத்த பிரபோதம், தூங்கிறது எழுந்துக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் பக்தாளுக்கோஸ்கரம், அவளுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை பகவான் உண்டு பண்ணி கொடுக்கணுமே, அதுக்கோஸ்கரம் பகவான் அப்படி நமக்கு ஒரு பாவத்தை உண்டு பண்ணுறதுக்கோஸ்கரம் கார்த்தால எழுந்துட்டு சுப்பிரபாதம். வாதாத்மஜாதி பகுபக்த கணைஷ்ச வந்திய, இப்படி அந்த சுப்பிரபாதம் வரும். வாதாலயேஷ கிருபயா குரு சுப்பிரபாதம் கல்யாணவேஷ கருணாலய கஞ்சநேத்ர வாதாலயேஷ வரபட்ட கவீந்திர வந்திய. ஹே வாதாலயேஷா தவ சுப்பிரபாதம். நாஹம் கஜேந்திரஹ ந ச தைத்யசூனுः ந சாம்பரீஷோ ந ச வாதஜோஹம் ஸ்தோதும் பவந்தம் குருவாதநாத. நீ நானும் எழுப்புறேன், நீ எழுந்துக்கோ. ஜகதவன விதௌ த்வம் நைவ சுப்தः பிரபுத்தः ஸ்மிதமதுர முகம் தே द्रष्टुमेवाभिकाङ्क्षा गुरुपवनपते मां पाहि कारुण्यदृष्ट्या कलियुगवरदं त्वां प्रार्थये सुप्रभातम्. அப்படி சுப்பிரபாதம் பண்ணி பகவானுக்கு பூஜாராதனைகள், அந்த பூஜாராதனையில் ஈடுபடக்கூடியவா அதுக்கு தகுந்து இருக்கக்கூடிய சாமகிரிகள்லாம் அந்த அன்புனால அவள் அதை சேகரித்து வச்சுக்கிறா. பாஹ்ய பூஜையும் இருக்குது, மானச பூஜையும் இருக்குது. ஆச்சாரியால் பல மானச பூஜா ஸ்தோத்திரங்களை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. அவர் தான் எல்லா உபாசனா பாவங்களையும் திறந்து விட்டுருக்கார். அம்பாள் மேலே பல மானச பூஜா ஸ்தோத்திரங்கள் இருக்குது. சிவமானச பூஜா ஸ்தோத்திரம், மிருத்யுஞ்சய மானச பூஜா ஸ்தோத்திரம். அதே மாதிரி கிருஷ்ணன் மேலே பகவன் மானச பூஜா ஸ்தோத்திரம். அது பகவன் மானச பூஜா ஸ்தோத்திரம் சொல்லும்பொழுது எனக்கு கிருஷ்ணன் ஞாபகம் மாட்டேன், இவன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு பகவன் மானச பூஜா ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது அந்த பாவம் அந்த சமயத்தில் என்ன எஃபெக்ட் ஆச்சு தெரியலை. அப்படி உட்காந்துட்டு கண்ணீரோடு அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி அது அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு ரொம்ப பரஸ்பரம் அப்படி ஆனந்தமாக இருப்போம். அந்த நாட்களில் எப்பவுமே ஞாபகம் வரும். அந்த நிக்காயால் குழந்தைகளோடு தனியாக இருந்துட்டு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அனுபவித்து ரசித்து அவளுக்கும் அந்த பாவத்தை எதிர்பார்க்கிறான். அவளுக்கு எந்தெந்த பாவம். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்களே, பிள்ளையாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு குழந்தை கொஞ்சம் ஹனுமான ஆஞ்சநேயரை பற்றி சொல்லுங்க.
இதெல்லாம் போகிறோம். சண்டை கிட்டே மகாபாரதம் அதுக்கெல்லாம் நான் இல்லை பாட்டா வந்து கேட்டு ரங்கசாமிட்ட வந்து கேட்டு நான்லாம் குழந்தை பாவம் தான் இருக்கு. என்னன்னு பாலகிருஷ்ணர் அந்த பாவம் தான் இருக்கு. இல்லாட்டா அப்புறம் ஞானம். கிருஷ்ணரை பாலகிருஷ்ணராக உபாசனை பண்ணுறது உண்டு. அப்புறம் ஜெகத்குருவாக கீதாச்சாரியன் அந்த கிருஷ்ணர் வருவார். பிருந்தாவனத்தை ஒரு வேணுகானம் பண்ணிட்டு அந்த ஒரு பாவம் இருக்க வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. அப்புறம் வேற இதெல்லாம் கிடையாது. ஸோ அது குழந்தைகளோட குழந்தைகளாக இருக்கன்னா ஸோ அந்த பாலபாவம் தான். ஸோ அதனால் அந்த பகவன் மானச பூஜா ஸ்தோத்திரம் அது நிறைய குழந்தை பிருகன் எல்லாரும் இருந்தா அந்த கிருஷ்ண பாவம் இருக்கிறவாளுக்கு அதை சொல்லும் பொழுது அவள் அப்படியே பிடிச்சுட்டா. அதை அவன் இப்போ தினம் சொல்லிகிட்டே இருக்கான். அதில் ஆச்சாரியார் வந்து மானச பூஜா ஒரு 10 நிமிஷம்தான் முழுக்க பூஜா உபச்சாரங்கள் இங்கே சொல்கிறார். விவிதோபச்சார கரணை பாக்கிய பூஜாவும் பண்ணலாம். இன்னும் சட்டலாக இருக்கிறது மானச பூஜா. ஹிருதம் போஜே கிருஷ்ண சஜல ஜலதஷ்யாமலதனு சரோஜாக்ஷஸ்ரக்வி மகுடகடகாத்யாபரணவான் शरद्राकानाथ प्रतिमवदन श्रीमुरलिकां वहन्ध्येयो गोपीगणपरिवृतः कुङ्कुमचितः. முதல்ல தியானம். பூஜை ஆரம்பத்தில் முதல்ல தியானம் பண்ணறோம் பகவான். அதுதான் இங்கே சொல்ற ஹிருதம் போஜே கிருஷ்ணா. எப்படி இருக்கான்? ஹிருதய தாமரையில் இருக்கானா. சஜல ஜலத ஷியாமல தனு, அந்த நல்ல கருத்த நீருண்ட மேகம் போல இருக்கிற அந்த அழகான ரூபம், அந்த கருத்த திருமேனி. சரோஜாக்ஷா, தாமரை போன்ற மலர்ந்த கண்கள், நல்ல சுகந்த புஷ்பங்களை தரிச்சுட்டு இருக்கார் பகவான். இதெல்லாமே மனசு பிரசன்னமா இருக்கு. மகுட கடகாத்ய ஆபரணவான், நல்ல அழகான கிரீட்டத்தை தரிச்சுட்டு இருக்கார். கடகாதி கேயூர் அங்கத கடகாதி பூஷணங்களை போட்டுன்னு இருக்கார். சரத்ராகாநாத பிரதிம வதனஹா, சரத்காலத்தில் நல்ல பிரகாசிக்கக்கூடிய பூர்ண சந்திரன் போல இருக்கக்கூடிய பிரசன்ன முகம், கருணை விழிகள், அழகான மந்தஹாசம். ஸ்ரீ முரளிகாம் வஹன்னு, கையில் அந்த வேணுவை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனே தேயா சஹ தேயா கோபீகட பரிவிருத்தா கனிஷத் சுந்தரி மண்டலைஷ்சன்னர். இந்த மாதிரி அவ பக்தாவோடெல்லாம் கலந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகவானை தியானம் பண்ணு. இங்கே இதுலேயே வந்து தியான பிரகரணமே இருக்கு. தியானத்தில் சொல்ற யமுனா தட நிகடஸ்தித விருந்தாவன கானனே மகாரம்யே கல்பத்ருமதல பூமௌ சரணம் சரணோபரிஸ்தாப்ய. நல்ல அந்த யமுனா தீரத்தில் பிருந்தாவன கானனத்தில் ஒரு காலை நேராக வச்சு இன்னொரு காலை மடித்து திஷ்டந்தம் கனநீலம் ஸ்வதேஜசா பாசயந்தமிஹ விஸ்வம். நல்லா கனநீலம், நீலமேக ஷியாமலஹா, அவனோட பிரகாசத்தால் இந்த விஸ்வத்தை பிரகாசப்படுத்துகிறானா. பீதாம்பர பரிதானம், பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்கார். சந்தன கற்பூர லிப்த சர்வாங்கம், அங்கே பஞ்சாங்கராகைஹி அதிசய விகசத் சௌரபா கிருஷ்ணலக்ஷ்மி அப்படின்ற நாராயணி. அதுவா சுகந்தங்களை பூசின்னு இருக்கார். ஆகர்ண பூர்ண நேத்திரம், நல்ல விசாலமான கண்கள். குண்டலயுக மண்டித ஸ்ரவணம் மந்தஸ்மித முக கமலம் சுகௌஸ்துபோதார மணிஹாரம். மந்தஹாசத்தோடு இருக்கிற முக கமலம், கௌஸ்துப மணி. வலயாங்குலீய காத்யான் உஜ்வலயந்தம் ஸ்வலங்காரான் கலவிலுலித வனமாலம் ஸ்வதேஜசா பாஸ்த கலிகாலம் குஞ்சாரவாலி கலிதம்.
गुञ्जापुञ्जान्विते शिरसि भुञ्जानं सह गोपैः குஞ்சாந்தரவர்த்தினம் ஹரிம் ஸ்மரத. இந்த வேணும் வனபோஜனம் என்ற அந்த கிருஷ்ண ரூப வர்ணனை தான் இங்கே. அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனை தியானம் பண்ணுங்கோன்ற. அப்படி முதல்ல தியானம், அப்புறம் பகவானை ஹிருதயத்தில் ஆவாகனம் பண்ணுறோம், சுவாகத்தம் பண்ணுறோம். பகவான் பயோம்போதேர்த்வீபாத் மம ஹிருதய மாயாஹி பகவன் மணிவ்ராதப்ராஜத் கனகவரபீடம் பஜ ஹரே சுசின்னௌ தே பாதௌ யதுகுலஜனேனேஜ்மி சுஜலைஹி கிருஹாணேதம் தூர்வாதலஜலவதர்க்யம் முரரிப்போ. அப்பா, அந்த பார்க்கடல்லேருந்து என்னோட ஹிருதயத்தில் நீ வா, இந்தா நீ வர, நீ வந்திருக்க. அரணோத்த ஆற்றுக்கு மகான்கள் வர அப்படின்னா நம்ம அவளுக்கு உட்காரத்துக்கு பீட்டமெல்லாம் வைக்கிறது போல ஹிருதயத்தில் எப்படி வேணாலும் பகவானுக்கு பாவிக்கலாமே. பாக்கியமாக பண்ணுறதுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னா ஹிருதயத்தில் நம்ம என்ன வேணாலும் பாவிக்கலாம். நல்ல உயர்ந்த திரவியங்களை பாவித்து பகவானுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். அதனால் கனக வரபீடம் பஜ ஹரே, நல்ல கனகமயமான ஒரு பீட்டத்தை உனக்கு வச்சிருக்கேன், அதில் நீ உட்காந்துக்கோ. கிருஷ்ணா உட்காரு. சுசின்னௌ தே பாதௌ, நல்ல சங்க ரேகை, சக்கர ரேகை, அங்குஷ ரேகை, பத்ம ரேகை, மத்ஸ்ய ரேகைகள்லாம் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த திவ்ய சரணங்களை இங்கே காட்டு. எது குலஜா நேனேஜ்மி சுஜலை, நல்ல தீர்த்தம் வச்சிருக்கேன், அதால் உன்னோட சரணத்தை நான் சுத்தம் பண்ணுறேன். கிருஹாணேதம் தூர்வாதல ஜலவதர்க்யம் முரரிப்போ. அப்புறம் பகவானுக்கு அர்க்யம், பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனியம். இது பகவானுடைய உபாசனா வழிகளை சொல்லும் பொழுதே த்ரீன் பாத்ரான் கல்பயேத்து அப்படின்னு வருது. பாத்திய அர்க்ய ஆச்சமனியார்த்தம் த்ரீன் பாத்ரான் கல்பயேத் தேசிகா. கிரியா யோகத்தை சொல்லும் பொழுது சொல்கிறேன் பகவான். அப்போது பாத்தியம் நம்ம சாதாரணமாக எல்லாமே ஒரே இதுவாக வச்சுக்கிறோம். ஆனால் பாத்தியம், அர்க்யம், ஆச்சமனியத்துக்கு தனித்தனி தீர்த்த பாத்திரங்களை வச்சுக்க சொல்கிறார். அதில் பாத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணுறார். அப்புறம் பகவானுக்கு அர்க்யம். துவமாச்சாம உபேந்திர திரிதச சரிதம்போதி சிசிரம். பகவானுக்கு நல்ல சுத்த கங்காஜலத்தை வச்சிருக்கேன், அதனால நீ ஆச்சமனம் பண்ணுன்றார். பஜஸ்வேமம் பஞ்சாமிருத பல ரசாப்லாவமகன். பகவானுக்கு பஞ்சாமிருத ஸ்நானம் இப்போ பாடினாலே கார்த்தாலே குருவாயூரில் பகவானுக்கு என்னெல்லாம் இந்த வாகச்சாத்து அந்த இதுல அதான். द्युनद्या कालिन्द्या अपि कनककुम्भस्थितमिदं जलं तेन स्नानं कुरु कुरु कुरुष्वाचमनकम्. அப்புறம் பகவானுக்கு பிடிச்ச யமுனா தீர்த்தம் இந்த காலிந்தி ஜலம், அதனால பகவானுக்கு அபிஷேகம். இப்படி எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிட்டு வர. தட்டித்வர்ணே வஸ்திரே பஜ விஜயகாந்தாதிஹரண. பகவானுக்கு ஒரு நல்ல வஸ்திரம். பிரலம்பாரி பிராதர் மிருதுலமுபவீதம் குருகலே லலாட்டே பாட்டீரம் மிருகமதயுதம் தாரய ஹரே. நல்ல கஸ்தூரி திலக்கம் பகவானுக்கு இட்டு. கிருஹாணேதம் மால்யம் சததல துளசியாதி ரச்சிதம். நல்ல தாமரை துளசிகளால் பண்ணப்பட்ட மாலை, ஹிருதயத்தில் எப்படி வேணாலும் நம்ம பாவிக்கலாம். அப்புறம் பகவானுக்கு தூபம், ஒரு சின்ன பூஜை, நாமாக்களை சொல்லி பகவானுக்கு அவன் சரணத்தை சமர்ப்பித்து தசாங்கம் தூபம் சத்வரத சரணாகிரேர்பிதமிதம். இந்த தூபத்தை காட்டும் பொழுது பகவானோட சரணத்தில், பகவானோட மூக்கிலையோ முகத்திலையும் சரணாகிரேர்பிதமிதம். அப்புறம் தீபம் முகம் தீபேனேந்து பிரப விரஜசம் தேவகலையே. இதுக்கெல்லாம் ஆனந்த மகரந்தத்தில் அண்ணாவே ஒரு இது கத்தியமாகவே எழுதி வச்சிருக்கு. பஞ்சாரதிக்கு ஒரு கத்தியம். அதீவ சூக்ஷ்ம வேத பிரதித பஞ்சாட்சரஸ்வரூபாய பஞ்சோபனிஷதாம் சாராபிவ்யஞ்சக பஞ்சமுகாய பஞ்சேந்திரிய
பஞ்சேந்திரியாணாம் संयमेन हृदि प्रकाशमान परमाकाशरूपाय पंचप्राण प्रवर्तन प्रचोदकाय सृष्टिस्थिति संहार तिरोधान अनुग्रह रूप पंचकर्म कर्त्रे सदाशिवाय परोक्ष प्रियाय प्रदोष काले आत्मज्ञानेन प्रकाशमान प्रकाशमात्र ग्रहण पंचेदा எனக்கு அதுலயே ரொம்ப இதா प्रकाशमात्र ग्रहण पंचेन्द्रियाणां सूचकार्थम इमं पंचमुखदीपं प्रदर्शयामि. இந்த விதிகள் எல்லாமே அந்த ஞானிகள் கிட்டே தான் வருது. அப்படி பகவானுக்கு தீபம் சமர்ப்பணம், அப்புறம் தூப தீபாந்தே ஆச்சமனியம். இமௌ பாணி வாணி பதினுத सकर्पूर रजसा विशोध्याग्रे दत्तम सलिलमिदमाचामनृहरे. அப்புறம் பகவானுக்கு ஷட்ரசோபேதமான நைவேத்தியம். சதா திருப்தான்னம் ஷட்ரசவத் அகில வியஞ்சனயுதம். அதை வெளியில எல்லாம் பண்ணி ஹிருதயத்தை என்ன வேலை பாவிச்சுன்னு கொடுக்கல. ಶಾಖಾನಾಂ ಅಯುತಂ ஜலம் ருச்சிகரம் எல்லாம் ஆச்சாரிய அயுத சாக்கைக்கு எங்கேயும் ஆச்சாரிய ஹிருதயத்தை எப்படி வேணாலும் பாவிக்கல பகவானுக்கு. அந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். பாவனா மாத்திர சந்துஷ்டாயி நமஹ. அம்பாளுக்கு ஒரு பெயர் 1000. பாவனா மாத்திர சந்துஷ்டாயி நமஹ. இப்போ ஸ்வர்ணாமத்ரே கோகிருத சஷகயுக்தே ஸ்திதமிதம் யசோதா. அந்த ஆகாரத்துக்கு சொல்லும் பொழுது மற்றதுக்கு வேற வேற அட்ஜெக்டிவ் கொடுத்தார். சாப்பிடும் பொழுது அம்மாவை நினைச்சு யசோதா சூனோன்ற. தத் பரம தயயாஷான சகிபி. உன்னோட கூட நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு, அவளோட சேர்ந்து சாப்பிடு. பிரசாதம் வாஞ்சத்பிஹி சஹ ததனு நீரம் பிப விபோ. எப்படி நம்ம இலை போட்டால் தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுதும் பகவான் தனியாக ஒரு தீர்த்த சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு கிளாஸ்லேயோ நல்ல இதில் பகவானுக்கு தீர்த்த சமர்ப்பணம் பண்ணணும். சச்சூர்ணம் தாம்பூலம் முகசுச்சிகரம் பக்ஷய ஹரே ஃபலம் ஸ்வாது பிரீத்யா பரிமளவதாஸ்வாதயச்சிரம். சபர்யாபர்யாப்தியை கனகமணிஜாதம் ஸ்திதமிதம் பிரதீபைராரார்த்திம் ஜலதிதனயாஸ்லிஷ்டரச்சயே. பகவானுக்கு தாம்பூலம், அப்புறம் பழங்கள், அப்புறம் பகவானுக்கு ஆரத்தி, அப்புறம் புஷ்ப சமர்ப்பணம். விஜாதீயை புஷ்பை அதிசுரபிபிர் பில்வ துளசி யுதைஷ்சேவம் புஷ்பாஞ்சலி அஜிததே மூர்த்னி நிததே. பகவானோட சிரஸ்ல புஷ்பாஞ்சலி பண்ணு. தவ பிராதக்ஷிண்ய கிரமணம் அகவத் வித்வம்சி ரச்சிதம் சதுர்வாரம் விஷ்ணு ஜனிபதகதேஷ்சாந்த விதுஷா. பகவானுக்கு பிரதட்சிணம், அதுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம். நமஸ்காரோஷ்டாங்கஹ சகல துரிதத்வம்சன பட்டுஹு கிருதம் நிருத்யம் கீதம் ஸ்துதிரபி ரமாகாந்ததையம். அப்புறம் பகவானுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம், அப்புறம் பகவானுக்கு நிருத்ய கீதாதி உபச்சாரங்கள் எல்லாம் தெரிஞ்ச 2 பாட்டை பாடி பகவானை ஒரு உபச்சாரம் சந்தோஷப்படுத்துறது. கிருதம் நிருத்யம் கீதம் ஸ்துதிரபி ரமாகாந்ததையம். தவ இதெல்லாம் எதுக்குன்னா தவ பிரீத்தியை பூயாத், கேவல பகவத் பிரீத்திக்கு. அஹமபி ச தாசஸ்தவ விபோ கிருதம் சித்ரம் பூர்ணம் குரு குரு நமஸ்தேஸ்து பகவன். அப்படி சொல்லி திருப்பி தியானம் பண்ணியது போலயே திருப்பி கடைசியில் தியானம் பண்ணி அந்த பூஜையை முடிக்கணும். பொதுவான பாரதியெல்லாம் முடித்து அப்படியே இது பண்ணிடுறோம். ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த பூஜையாக அந்த இதனால சித்தம் பிரசன்னமாக இருக்கு இல்லையா, அப்போ திருப்பி அந்த எந்த மூர்த்தியை பொதுவாக இதுலேயே உண்டு. நம்ம மந்திர ஜபமெல்லாம் எடுத்துட்டோம்னா முதல்ல தியானம் பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதில் எல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதே போலயே அந்த மந்திர ஜபம் முடிஞ்சு கடைசியில் திருப்பி அந்த தியானம். அதுபோல திருப்பி இந்த தியானம். சதா சேவ்ய கிருஷ்ணா சஜல கனநீல கரதலே ததானோ தத்யன்னம் ததனு நவநீதம் முரளிகாம்
கதாச்சித் காந்தானாம் குச்சகலஷ பத்ராலிரச்சனா சமாசக்த ஸ்னிக்தைஹி சஹ சிசு விஹாரம் விரச்சயன். அந்த பாலகோபாலகிருஷ்ணன் குழந்தைகளோட இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை தான் திருப்பி நமக்கு தியானத்துக்கு ஆச்சாரியர்கள் கொடுக்குற. இப்படி கிருஷ்ண பிரதிமார்ச்சனோத்சவா. அப்புறம் மத்தியான காலமான சத்கீதை, பகவானோட உபதேசங்கள், பாகவதாதி சத்கிரந்தங்களை கொஞ்ச நேரம் சுவாத்தியாயம் பண்ணுறது, மகாபுருஷால் பகவத் குணங்களை எடுத்து சொல்லும் பொழுது அந்த சத் சங்கத்தில் கலந்துக்கிறது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சா ராத்திரி பகவானை திருப்பி அஹிம கர கர நீ கர மிருது முதித லக்ஷ்மி சரசதர சரசீருஹ சரசதிருஷி தேவே व्रज युवती रति कलह विजय निज लीला मद मुदित वदन शशि मधुरी मणिनीये लाली. இதெல்லாம் ஒரு பாவம். கிருஷ்ண பக்தி பண்ணுறவாளுக்கு இந்த பாவங்கள்லாம் எல்லாமே பகவான் அப்படி ராத்திரி பகவானுக்கு அந்த டோலோத்சவ பத்ததின்லாம் பெரிவா போட்டு கொடுத்துருக்காரு நிறைய மகான்கள்லாம். அப்படி கிருஷ்ண பிரதிமார்ச்சனோத்சவா நித்தியம் விவித உபச்சார கரணை ஹரிதாசை சங்கம சஸ்வத். சாதுக்களோட மகான்களோடெல்லாம் கலந்து இருக்கிறது. கிருஷ்ண கதாஸ்ரவணே மகோத்சாகா. பகவானுடைய கதைகளை கேட்கறதுல ஒரு உற்சாகம், ஒரு ஆனந்தம். எங்கே கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு பகவத் கதையை ஸ்ரவணம் பண்ணுறது. சத்தியவாதச்ச, இந்த பக்தியோடு என்ன அப்படி இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் இருக்கு. சத்தியவாக் பரயுவத்தௌ திரவிணேவா பராபவாதே பராமுகதா. மற்ற எந்த விஷயத்துலையுமே மற்றவாளோட சொத்துலையோ மற்றவாளை பற்றி பேசுகிறதே இல்லாமல் அவள் ஹிருதயத்தில் இந்த பகவத் பாவம் இருக்கிறதுனால நிரந்தரம் வர தன்னோட. ஏன்னா அவனு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பத்ததி போட்டு வச்சுட்டாச்சு கார்த்தாலேருந்து சாயங்காலம் மட்டும். அவள் இப்போ இங்கே கார்த்தால பாராயணம் முடியறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகாரம் சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் விஸ்ராந்தி, அப்புறம் ஒரு சத்சங்கம், அப்புறம் திருப்பி சஹஸ்ரநாமம், அப்புறம் திருப்பி கதாஸ்ரவணம், மகத் சங்கம் எல்லாம். அப்படியே இதே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா வேற என்ன வேணும் இதுக்கு மேலே? அப்போது பராபவாதே பராமுகதா. யாரை பற்றி இவன் பேசுறதில்லை, சொல்கிறதில்லை, தவறு பேசுறதில்லை, அதிலெல்லாம் பராமுகமாக இருக்கான். கிராமிய கதாசு உத்வேகா. கிராமிய கதைகள், லௌகிகமான விஷயங்கள், விசாரங்கள், அதிலெல்லாம் இவன் மனசு போக மாட்டேங்குது. அதில் கேட்டாலே ஒரு உத்வேகம், வேண்டாம்ப்பா நமக்கு இதெல்லாம் இருக்குது. சுதீர்த்த கமனேஷு தாத்பரியம். இதெல்லாம் பக்தி விஷயங்களாக இருக்கிறதுனால நல்ல தீர்த்த க்ஷேத்திரங்களில் போகிறது. ஏன்னா சத் சங்கத்துக்கு தான். அங்கே பகவானை ரசிக்கிறது, மகான்கள் வாக்குலேருந்து பகவானை ரசிக்கிறது, சத் சங்கம் கிடைக்கும், சாது லாபம் கிடைக்கும். அதிலெல்லாம் ஒரு பிரியம் இவனுக்கு. எதுபதி கதாவியோகே வியர்த்தம் கதமாயுரித்தி சிந்தா. பகவானோட கதையை கேட்க கிடைக்கல கொஞ்ச நாள்னா, இப்போ நிறைய பேருக்கு அப்படி இருந்தது. இந்த லாக்டவுன்னு போட்டுவிட்டு ஏதோ சத்சங்கெல்லாம் கொஞ்சம் இதிலெல்லாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கிறதுனால அண்ணாவோட சத்சங்கெல்லாம் கிடச்சிருந்தாலும் நிறைய பேர் சொன்னால் அது ஒன்றும் இல்லைன்னு நம்ம பழைச்சிருக்கவே மாட்டோம். நான் ஒரு பிரசன்னதா உள்ள வேணுமே, மனசுக்கு ஒரு பிரசன்னதா, ஒரு சாந்தி, அதுதானே வேணும் வாழ்க்கையில். எல்லாமே இதெல்லாம் அங்கே தானே முடியறது. அப்போது அதெல்லாம் கிடைக்காத ஆகும் பொழுது நல்ல சாதக்காளுக்கு, நல்ல பக்தாள் பாவுக்காளுக்கு ஒரு உள்ள ஒரு व्यथा வரும், ஒரு துக்கம் வரும். ஏன்னா எதுக்கு வாழறோம்? இதுக்கு தானே. அதனால ஏவம் குர்வதி பக்திம் கிருஷ்ண கதானுகிரகோத்பன்னா சமுதேதி சூக்ஷ்ம பக்தி யஸ்யாம் ஹரிஹி அந்தராவிஷதி. இந்த மாதிரி ஒரு பக்தியை பண்ணும் பொழுது மெல்ல 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 அந்த சூக்ஷ்ம பக்தியானது ஹிருதயத்தில், அதாவது அந்த ஞானம் அது ஹிருதயத்தில் ஆவிஷதி, பிரவேசிக்கிறது, அந்த ஞான தெளிவு ஏற்படுறது என்று அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நாளைக்கு இருக்கிற சத்சங்கத்தில் பார்க்கலாம். सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय.